ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் மைதா வச்சு ஒரு மிட்டாய் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் மைதா எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக, அப்புறம் ஆயில், இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இப்போ பிசைய போகிறோம். பாருங்கள், பிணைஞ்சிட்டேன். இது அரை மணி நேரம் மூடி போட்டு இருக்கட்டும். மூடி வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு மாவெடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். எல்லாத்தையும் அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே இதை பொரிக்கும் போது தீயை கம்மி பண்ணி வச்சு தான் பொரிக்கணும். இந்த அளவுக்கு வெந்தோடனே நம்ம எடுத்துடணும். இந்த அளவுக்கு வேக விட்டு எடுங்க. எண்ணெய் வடிகட்டி இங்கே சுகர் எடுத்துருக்கேன். அதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இவ்வளோ தான் ஊற்றணும் தண்ணி. இது நல்லா காஞ்சி வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு கொதிச்சோன்னே நம்ம பொரிச்சு வச்சுருக்கதை அதோட ஆட் பண்ணி கிளறி எடுத்துருவோம். பாருங்கள், இந்தளவுக்கு கிளறி எடுத்துடணும். அவ்வளோதான். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நான் எடுத்துட்டேன். சூடும் ஆறிடுச்சு. நல்லா மொறுமொறுன்னு செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.